லேபர் பெயின் அவசர அவசரமா ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆவாங்க. அடுத்த நாளே பாத்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துருவாங்க. இது பேரு தாங்க ஃபால்ஸ் லேபர் பெயின்ஸ். ஃபர்ஸ்ட் லேபர் பெயின்னா என்னன்னு பாக்கலாங்களா? லேபர்னாலே ஏதோ ஒரு வேலை நடந்துட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். அதாவது உங்க யூட்ரஸ் வேகமா வேலை செஞ்சு பேபியை வெளியே தள்ள பாக்குதுன்னு அர்த்தம். இதோட சேர்ந்து பெயினும் வந்துச்சுன்னா அது பேரு தான் லேபர் பெயின்ஸ். லேபர் பெயின்ஸ்லேயே ட்ரூ பெயின்ஸ் ஒன்று இருக்கு, ஃபால்ஸ் பெயின்ஸ் ஒன்று இருக்கு. ட்ரூ பெயின்ஸ்க்கும் ஃபால்ஸ் பெயினுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு பார்ப்போங்களா? ட்ரூ லேபர் பெயின்ஸ்னா ஃப்ரீக்வெண்டா ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல இன்டென்ஸா வந்துட்டு போகுங்க. அதாவது ஆரம்பத்துல 15-20 மினிட்ஸ்ல இருக்கிறது போக போக பாத்தீங்கன்னா 10 மினிட்ஸ், ஏன் ஈவன் 5 மினிட்ஸ் ஒன்ஸ் கூட வரலாம். இதே ஃபால்ஸ் லேபர் பெயினா இருந்துச்சுன்னா ஷார்ட் டேர்மா இருக்கும், ஒரு 1 or 2 ஹவர்ஸ்லேயே செட்டில் ஆயிரும், அதுக்கப்புறம் வரவே வராது. ட்ரூ லேபர் பெயின்ஸ் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொசிஷன் மாத்தினாலுமே அப்படியே தான் இருந்துட்டே இருக்கும். இதே ஃபால்ஸ் லேபர் பெயின்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொசிஷன் மாத்தினா உட்காந்தாலோ இல்ல படுத்தாலோ சரியாயிரும். இந்த பெயினோட மினிமல் ப்ளீடிங்கோ இல்ல வாட்டர் பிரேக் ஆகி கொஞ்சம் டிஸ்சார்ஜோ இருந்துச்சுன்னா அது ட்ரூ லேபர் பெயின்ஸ். இது இல்லாம வெறும் ட்ரை கன்ட்ராக்ஷன்ஸா வந்துட்டு போச்சுன்னா அதுவே ஃபால்ஸ் பெயின்ஸ் சொல்லுவாங்க. இந்த பெயின் எப்படி இருக்கும்னா பீரியட்ஸ் அப்ப வர மைல்டு அப்டமன் கிராம்ஸ் மாதிரி இருக்கலாம், இல்ல லோவர் பேக் கேக் இல்லாட்டி லோவர் அப்டமன் பிரஷர் இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகுங்க. ஏர்லி ஸ்டேஜஸ்ல பாத்தீங்கன்னா மைல்டா இருக்கிற இந்த மாதிரி சிம்டம்ஸ் போக போக பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டென்ஸா ஆயிரும். ஸோ லேபர் பெயின் பத்தின இந்த விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு டிசைட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்.